தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெரியோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அதாவது ஒரு கோவிலை எப்படி நிர்மாணம் செய்வது, அதற்கான படிநிலைகள்லாம் என்ன, அதை பற்றியெல்லாம் நமக்கு விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் தாமல் டிசி ராமநாத பட்டாச்சாரியார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். வைகானச ஆகமம் அப்படின்னு சொன்னீங்க. அதுல விகனச முனிவர் பத்தி சொன்னீங்க. அவரை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? அதாவது பகவான் ஸ்ரீமன் நாராயணனாலே நாபி கமலத்திலே அவருக்கு திருவாராதனங்கள் பண்ணி ரசிக்கணும் அப்படின்றதுக்காக பகவானாலே பிரத்யட்சமாக பிரதிஷ்டை உண்டு பண்ணவர் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஆச்சாரியன் ஸ்ரீமத் விகனச ஆச்சாரியன். அவரோட வழியில வந்தவா தான் எங்க பரம்பரை. அவருக்கு 4 சிஷ்யர்கள், பிருகு, அத்ரி, காசியபர், மரீச்சி. அந்த 4 ரிஷிகளாலே அவருடைய பரம்பரையில வந்தவாள் தான் இந்த வைகானசம் அப்படின்ற ஆகமம். ஆகவே இவங்க எல்லாம் ஒரு ஒரு சில கோத்திரங்களை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, நிறைய கோத்திரங்கள் கோத்திரத்துல வித்தியாசம் வரும். ஒரு இப்போ அடியன் அகஸ்திய கோத்திரம்னு எங்க கோத்திர பரம்பரையில வந்தவா இருக்கா. வசிஷ்ட கோத்திரம், பாரத்வாஜ கோத்திரம், அந்த மாதிரி நிறைய கோத்திரம், ஆத்திரேய கோத்திரம் அப்படின்னு சொல்லி நிறைய கோத்திரத்துல பிரிஞ்சவா எங்க வைகானசத்துல இருக்கா, நிறைய பேர் இருக்கா. ரைட். இது இவர்கள் எல்லாமே வைகானசர்கள். ரைட், ஓகே. வைகானசர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமா வைஷ்ணவத்திலேயே ஒரே மாதிரி திருமணம் இட்டு கொண்டாலும் கூட ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் வைகானசர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அடிப்படையான வேறுபாடு என்ன? அதாவது திருமண் அப்படின்னு கேள்வி. அந்த திருமண் அப்படின்னாக்கா நம்மளுக்கு திருமண்ன்றது பகவானோட திருப்பாதங்கள். அந்த பாதம் தான் இப்போ வடநாட்டு சம்பிரதாயம், தென்னாட்டு சம்பிரதாயம்னு 2. வடநாட்டுல இருந்து வந்தவா எல்லாருமே வடகலை அப்படின்னு சொல்றது. தென்னாச்சாரியன் சம்பிரதாயம் அப்படின்னு சொன்னா அவெல்லாம் தென்கலை. இந்த வைகானசத்துல வடகலை தென்கலை பேதமே கிடையாது. பகவானுடைய திருப்பாதம் தானே தவிர அதுலதான் நம்ம மூக்கு வச்சு போட்டா தென்கலைன்னு சொல்றோம், யூ மாதிரி போட்டா வடகலைன்னு சொல்றோம். இதுதான் வித்தியாசமே தவிர எங்களுக்குள்ள அந்த வைகானச வடகலையிலே தென்கலை பேதம் இல்லை. பெருமாளுக்கு நாங்க திருவாராதனம் பண்ற பெருமாள் எப்படி இருக்காரோ அவருக்கு ஏத்த மாதிரி. இப்போ திருமலை அப்படின்னு எடுத்தீங்கன்னா வடகலை சம்பிரதாயமும் கிடையாது, தென்கலை சம்பிரதாயமும் கிடையாது. அது பா மாதிரி போட்டிருப்பா. அதனால அந்த மலையில வடகலை சம்பிரதாயத்தாலும் கைங்கரியம் பண்ணுவா வைகானசால். தென்கலை சம்பிரதாயமும் இருக்கும். அவர் தென்னாச்சாரியன் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லி தீட்சிதாலும் இருப்பா. அவ அதனால எங்க வைகானசத்துக்கு வடகலை தென்கலை பேதம் கிடையாது, பேதம் இல்லை. ரைட், இது ஒரு முக்கியமான வித்தியாசம். இன்னொன்னு என்ன, ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய ஆச்சாரியர் சுவாமி ராமானுஜர் இல்லையா? வைகானசர்களுக்கு அது கிடையாது. ராமானுஜர் கிடையாது. நாங்க ஏத்துப்போம். ராமானுஜர் வைணவ சம்பிரதாயத்தை, வைணவத்தை வளர்க்கணும் அப்படின்றதுனால ஒரு தேசமா சென்று விஷ்ணுதான் பிரதானம், அவரும் விஷ்ணுவை தான் நமஸ்காரம் பண்றார், விஷ்ணுவை தான் பிரதானமா சொல்றார் அப்படின்றதுனால ராமானுஜர் சந்தி இப்போ ஸ்ரீபெரும்புதூர் எடுத்துட்டீங்கன்னா எங்க வைகானச சம்பிரதாயத்தை தான் கடைபிடிக்கிறார். ராமானுஜருக்கே அவாதான் உற்சவங்கள் எல்லாமே பண்றது எங்க வைகானச ஆகமும் தான். அதனால ராமானுஜருக்கு எங்களுக்கு பிரதானம் தான் அவரும். அதாவது வடகலை தென்கலை அப்படின்னு எடுத்துக்கும் போது வடகலையில ஸ்ரீமன் நிகமாந்த தேசிகன் பிரதானம் அவளுக்கு எல்லாருமே. இப்போ தென்கலையில ராமானுஜர் அப்படின்னும் போது வடகலை தென்கலை ரெண்டுமே இப்போ தேசிகர் சன்னதிலையும் எங்க வைகானசம் தான் எங்க உறவுகாரா தான், எங்க கோத்திரத்தாவா தான், எங்க பங்காளிகள் தான் அந்த சன்னதி பார்த்துக்கிறா. அதே மாதிரி ஸ்ரீபெரும்புதூர்லயும் எங்க உறவுகாரா தான் பண்ணிக்கிறா. வைகானசம் தான் ராமானுஜருக்கே வைகானசர் தான் பிரதிஷ்டா கர்மங்கள் எல்லாமே, நியமங்கள் உற்சவங்கள் எல்லாமே அவ தான் பண்றா. நிகமாந்த மகாதேசிகனும் அதே மாதிரி வடன சம்பிரதாயத்துல வடாச்சாரியன் சம்பவத்துல அகோபில மடம் ஆண்டவன் சுவாமிகள் அப்படின்னு சொல்லி 2 ஆச்சாரியன் இருக்கா. அதுலயே நிறைய வடகலையிலே ஆகமங்கள், மடம், முனித்திரயம் அப்படின்னு சொல்லி 2 சம்பிரதாயங்கள் இருக்கு. அதுல வடகல சம்பிரதாயங்கள். இப்படி சொல்லும்போது பொதுவாக பிராமணர்கள் அப்படின்னு சொன்னா வேதம் படிப்பது அவசியமான ஒரு விஷயம். மற்ற பிராமணர்களிலிருந்து ஆகமத்தை கடைபிடிக்கக்கூடிய பிராமணர்கள்னு சொன்னா தனியாக ஆகமும் சேர்த்து படிப்பீர்களா? அதாவது இப்போ இருக்க காலகட்டத்துல வெறும் வேத மந்திரம் மட்டும் படிச்சுட்டா இப்போ சத்திக்கு இந்த கலியுகத்துல அவளால குடும்பம் பண்ண முடியாது. அதனால உலக நீதியா படிக்கணும் அப்படின்னாக்கா 1ஆவதுல இருந்து ஆரம்பிச்சு இப்ப நம்ம இங்கிலீஷ் மீடியம் பிரகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி படிக்கிற மாதிரி பசங்க ஆன்மீக ரீதியாகவும் மந்திரங்களும் கத்துக்கணும்,
இங்கிலீஷ், தமிழ் போன்ற இதுவும் கற்றுக்கணும், லிபியும் கற்றுக்கணும். இப்போ ஆங்கிலமோ தமிழோ தெரியாத ஒருத்தன் வெளியில போய் நம்மளால இது பண்ண முடியாது. அவனால வெறும் வேத மந்திரமோ சமஸ்கிருதமோ அது மட்டும் இருந்தா இந்த கலியுகத்துல அவளால குடும்பம் நடத்த முடியாது, சம்பிரக்ஷணம் பண்ண முடியாது, அவ குடும்பத்தை மேல மேல விருத்தி பண்ண முடியாது. அதனால எல்லா மொழிகளும் நம்ம கத்துக்கணும். அதுல பிரதானமா ஆன்மீகத்தை உடவாம நம்மளுடைய வடமொழிய விசேஷமா அவ கத்துண்டு அதுல அவ அபிவிருத்தி ஆகி வரணும். எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுனால பசங்களுக்கு அறிவு தான் வளருமே தவிர ஆன்மீகம் வளரணும் அப்படின்னாக்கா வேதத்தோட மந்திரத்தோட சேர்ந்து அவனோட வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் அப்படின்னாக்கா எல்லாமே இதெல்லாம் கத்துக்கணும். இப்போ இந்த ஆகம கல்வி அப்படிங்கிறதே ஒரு தனியான ஒரு விஷயம் தானா? வேதத்தை தாண்டி ஆகமம்னு தனியா ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை படிப்பதற்கு அப்படின்னு சொல்லியே அமைப்புகள்லாம் உண்டா? நிறைய இருக்குது. இப்போ மெட்ராஸ்ல இருக்குது. ஒரு இப்போ நான் அடியன் மதுராந்தகம் வேத பாடசாலையில அகோபில மடம் பாடசாலையில 10 வருஷம் வாசிச்சேன். அதுக்குன்னு தனியா 6வதுல இருந்து அப்பதான் எழுத்து தெரிஞ்சுக்கிற வயசு. 1வது 2வது எல்லாம் ABCD தான் கத்துப்போமே தவிர ஆகம கல்வி அப்படின்னாக்கா ஒரு 8 வயசு பிரம்மோபதேசம் அப்படின்னு சொல்லி அந்த பூனல் போட்டுன்றதுக்கு அப்புறம் தான் அந்த ஆகம கல்வியை கத்துக்கிறதுக்கு அவன் எலிஜிபிள் ஆகிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு பூனல் போட்டதுக்கு அப்புறம் 8 வயசுக்கு அப்புறம் தான் அவன் வேதத்தை மந்திரத்தை சொல்றதுக்கு தகுதியுடன் ஆகிறான். அப்படின்றதுனால அது ஸ்டார்டிங் வயசு 8 வயசு. 8 வயசுக்கு ஒரு பையனுக்கு பிரம்மோபதேசம் பண்ணி பூனல் போட்டு அந்த பூனல் போட்டு வைக்கிற ஆச்சாரியன் குருவா இருந்து அவனுக்கு அந்த காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்றது தான் முதல் படி. அவன் அதுக்கப்புறம் தான் ABCDயோ வேத மந்திரங்களை சொல்றதுக்கு உரிமையாகிற டைம் அந்த 8 வயசு. அவன் பிரம்மோபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஆச்சாரியன் தான் முதல் குரு. அதுக்கப்புறம் நம்ம பாடசாலையில பாடம் கொடுத்துக்கு தருவாலாம் 2வது குரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே குரு தான். அப்படி இப்போ வைகான சாகமத்துல விஷ்ணு தான் பிரதான தெய்வம், அதுல நமக்கு சந்தேகம் இல்லை. மற்ற தெய்வங்கள் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? எல்லா தெய்வங்களையும் நம்ம பூஜை பண்ணலாம். அவா கிட்ட நம்ம வேண்டுதல் எதுவும் வைக்கக்கூடாது. நமக்கு சாட்சாத் மகாவிஷ்ணு தான் நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கிறவர், கலியுகத்துல ரட்சிக்கிற கடவுள் அப்படின்றத மகாவிஷ்ணு அப்படின்றதுனால மகாவிஷ்ணுக்கு இப்போ ஒவ்வொருத்தர் இப்போ சைவாகமத்தை எடுத்துட்டீங்கன்னா அவாதான் சிவன் தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சைவ சம்பிரதாய பிரகாரம் சிவனை ஒஸ்தியா சொல்றவா, வைணவ சம்பிரதாயத்துல மகாவிஷ்ணுவை ஒஸ்தியா சொல்றவா. இதுதான் சைவ வைணவத்துக்கும் பேதமே தவிர மற்றபடி பகவான் சாநித்தியம் அப்படின்னும் போது எல்லாரையும் கலியுகத்துல காப்பாற்றுற கடவுள் அப்படின்னு எடுத்தீங்கனாலே மகாவிஷ்ணு தான் அப்படின்றதுனால அடியனோட கருத்து. நிச்சயமாக. ஆக ஆகமங்கள் பத்தி ரொம்ப தெளிவான விஷயங்கள் சொன்னீங்க. மக்களுக்கு இதையெல்லாம் கொண்டு போக வேண்டிய தேவை என்ன அப்படின்னா, பெரும்பாலும் மக்கள் கோயிலுக்கு போகிறார்கள், ஏதோ சாமியை கும்பிடுறோம் வந்துடுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒவ்வொரு உற்சவத்திற்கும் பின்னாடியும் கூட ஆகமங்கள் எப்படி வரையறை செய்கின்றன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆகவே மீண்டும் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.